நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ், அதுவும் யூடியூபை பத்தி ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் சமீபத்தில் படிச்ச யூடியூப் அப்டேட்டா கொடுத்திருக்காங்க. இது இன்னமும் நடைமுறைக்கு வரல. இந்த ஃபீச்சர் வந்து அமெரிக்கால அறிமுகப்படுத்திட்டாங்க. மார்ச் மாசம் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ அதை முறையா அமெரிக்கால அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஃபீச்சர் வந்து யாரு பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூடியூபோட பிரீமியம் யூஸ் இருக்காங்கல்ல, அவங்க பயன்படுத்தலாம். எப்போ வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 1 வரைக்கும் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டா வந்து செயல்படும் அப்படின்னு இருக்காங்க. அப்படி என்னதான் இந்த புத்தம் புதிய ஃபீச்சர்ல இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல நான் ஒரு பெரிய இன்ட்ரோலாம் கொடுத்தேன்ல, அந்த மாதிரி நீங்க ரொம்ப நேரம் இன்ட்ரோ கொடுத்தீங்கன்னாலும் சரி, அதே மாதிரி நீங்க 10, 20, 30 இந்த மாதிரி நிமிஷத்துல நீங்க வீடியோ போடக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு நீங்க உங்களுடைய வீடியோல கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டென்ட்டை நீங்க ஃபோக்கஸ் பண்ணாம வளன்னு நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, யூடியூப் என்ன பண்ணும்னா, யூடியூப் ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும். யூடியூப் பண்ணாது. யூடியூப் வீடியோ பாக்குறாங்கல்ல, அவங்க ஈஸியா ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இப்பவும் அது நடைமுறையில் இருக்கு. வேற மாதிரி இருக்கு. எப்படின்னா, உங்களுக்கு ஒரு வீடியோ நீங்க பாக்குறீங்க. வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பகுதி உங்களுக்கு பிடிக்கல. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த ஸ்கிரீன்ல வந்து நீங்க டபுள் டேப் பண்ணும்போது மினிமம் ஒரு 5 செகண்ட்ல இருந்து அதிகபட்சமா 60 செகண்ட் வரைக்கும் நீங்க அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப் ஆல்ரெடி இருக்கு. இப்போ அந்த யூடியூப் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒரு பிரத்யேகமான ஒரு ஏஐ டூலை வந்து அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ இந்த டூல் என்ன பண்ணுன்னா, அந்த வீடியோவை எவ்வளவு வியூவர்ஸ் பார்த்திருப்பாங்கல்ல, எந்தெந்த பகுதியை அதிகமாக வாட்ச் பண்ணிருப்பாங்களோ அது எல்லாத்தையுமே இந்த ஏஐ டூல் என்ன பண்ணுன்னா, டேட்டாவா கலெக்ட் பண்ணி பார்க்குறவங்களுக்கு ஒரு சான்ஸை கொடுக்கும். எப்படி கொடுக்குன்னா, நீங்க ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஜம்ப் பண்ண முயற்சி பண்ணும்போது நீங்க டபுள் டேப் பண்ணுவீங்க. டபுள் டேப் பண்ணும்போது அந்த வீடியோவோட பாட்டம் ரைட்ல ஜம்ப் ஹெட் அப்படிங்கிற ஒரு பட்டன் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த பட்டன் தான் யூடியூப் கிரியேட்டருக்கு வந்து ஆப்பு வைக்கக்கூடிய ஒரு பட்டன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பட்டனை தட்டும் போது என்ன ஆகும்னா, தேவையில்லாத கண்டென்ட் இருக்குல்ல, கொலன்னு பேசிட்டு இருக்காங்கல்ல, அந்த பகுதி எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு இது வரைக்கும் வியூவர்ஸ் எவ்வளவு தடவை எந்த பகுதியை பார்த்திருப்பாங்களோ அந்த பகுதியில் கொண்டு போய் விட்டுரும் இந்த ஜம்ப் ஹெட் பட்டன். ஸோ இந்த பட்டன் கூடிய சீக்கிரத்தில் யூடியூப்ல வரப்போகுது. ஸோ இது ஒரு பெருத்த அடி அப்படின்னு சொல்லலாம் யூடியூபர்ஸ்க்கு. இனி வந்து கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணாம பேசிக்கிட்டே இருந்தா வேலை நடக்காது. ஸோ அதனால விரைவில் இந்த செட்டப்பை வந்து யூடியூப்ல அறிமுகப்படுத்த போறாங்க. ஸோ யூடியூபர்ஸ் நீங்க இல்ல, நானும் தான் கண்டென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணும். ஃபோக்கஸ் பண்ணலன்னா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும், நிறைய நடக்கும். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, வாட்ச் அவர் வந்து அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 10, 20, 30 நிமிஷம் வீடியோலாம் போடுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி வந்து யூடியூப் வீடியோவை பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளே பார்க்கலாம். அதாவது அந்த யூடியூபோட அந்த பிளே பார் இருக்குல்ல, அதை நீங்க நகர்த்துனீங்கன்னா ஒரு கிராஃப் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கிராஃப்ல நம்ம ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். நமக்கு தெரியும் வியூவர்ஸ் வந்து எந்தெந்த பகுதியை பார்த்துருக்காங்க அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இனி அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். இந்த ஜம்ப் ஹெட் பட்டன் வந்து தட்டிட்டாலே போதுமானது. டைரக்டா யார் அதிகமா பார்த்தாங்களோ அந்த பகுதியில கொண்டு போய் விட்டுரும். ஸோ இந்த ஒரு அருமையான ஒரு மெசேஜை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் யூடியூப் கிரியேட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வர நாட்களை உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன் என்னுடைய சேனல்ல. சரி நண்பர்களே, இந்த வீடியோ நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு, பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல இதில் பதிவு பண்ணுங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.